இறந்தவர்களை குற்றம் சொல்வது இன்றைய தேதிக்கு ஒரு இழிவான கருத்தாக இருக்கும். இனி இருப்பவர்களை எச்சரிக்கும் விதமாக நான் கேட்கிறேன். இப்ப எந்த ஒரு தொழிலாளியும் தனக்கு தெரியாத ஒன்றை, லாரி ஓட்ட தெரியாதவங்க எடுத்துடன் லாரி ஓட்டிடுறது இல்லை. ஏன் தன்னுடைய முதலாளியின் இருக்கையில் கூட அது பெரிய ஆபத்து விளையாது என்றாலும் கூட அதில் அமரக்கூட தயங்குகின்றனர். ஆனால் உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய இந்த மருந்து பொருட்களில் மட்டும் எப்படி இவ்வளவு அலட்சியமாக அதை கையாள துணிகின்றன? இல்ல, அது உங்களுக்கு வேற தொழில் கிடைச்சதுன்னா, இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் திரு மாணிக் தாக்கூர் அவங்க பேசினாங்க. ஏராளமான இன்வெஸ்ட்மெண்ட் வருது, ஒரு மாடர்ன் இண்டஸ்ட்ரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஒட்டி அதோடு சேர்ந்த கலாச்சாரமும் வரும். ஒரு தொழில் நிறுவனம் வரும், என்ன சட்டத்திட்டங்கள் இருக்கிறது என்பது வரும். வேற வழியே இல்லாத நிலைமையில்தான் தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர் இறந்து விட்டால் கூட அதையும் சகித்து கொண்டு மீண்டும் வயிற்றை காப்பாற்றுறதுக்காக திரும்ப போய் வேலை செய்வது என்கிற நிலைமை இருக்கே, அது ரொம்ப கொடூரமானது. அந்த நவீனமயமாக்கலை அந்த முதலாளிகள் செய்ய கட்டாயப்படுத்தப்பட வேண்டுமா அல்லது அரசாங்கம் முன்முயற்சி எடுக்க வேண்டும்? இல்ல, அதாவது முதலாளிகள் எப்போதுமே நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும் எப்ப நவீனமயப்படுத்துவாங்கன்னா, அவங்களுக்கு பிசினஸ்ல ஒரு நெருக்கடி வந்ததுன்னா கட்டாயமாக அவங்க நவீனப்படுத்துவாங்க. அப்படி இல்லாத சமயங்களில் குறைந்த கூலிக்கு இப்படி எல்லாம் ஆட்கள் கிடைக்கிற போது அவங்க நவீனமயத்துக்கு வரமாட்டாங்க. இந்த மாதிரியான சமயங்களில் இதுல தலையிட வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு. மரியாதைக்குரிய மாணிக் தாக்கூர் கூட சொன்னார், அவர் கொஞ்சம் இதுல இனிஷியேட்டிவ் எடுக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். ஆளுங்கட்சியில இருக்காரு, இதுதான் முதல் முறை அரசினுடைய கவனத்துக்கு போச்சுன்னு சொன்னாரு. உண்மை என்னன்னு சொன்னா, இந்த ஆண்டில் மட்டும் அந்த 39 பேருக்கு முன்னால 2 பேரும் 3 பேருமா இறந்து போனவங்களுடைய எண்ணிக்கை 42. ஒரு சமீப காலம் 5 ஆண்டு காலத்துல இறந்து போனவங்களுடைய எண்ணிக்கை 100 கடந்தது. எனவே இந்த காலத்துல இந்த பகுதி மக்களுக்கு முதலாளிகளுக்கு நெருக்கடி கொடுக்கணும்னு சொன்னா இதர துறைகளில் இன்வெஸ்ட்மெண்ட் வரணும். அந்த இன்வெஸ்ட்மெண்டே இல்லாத போது இதை மட்டும் நம்பி இருக்கிறார்கள் என்கிற பிரச்சனை இருக்கு. நீங்க மாடர்ன் இண்டஸ்ட்ரியில கூட ஒரு தொழிலாளி நேரடியா போகும்போது சம்பளம் கிடைக்குதுன்னு சொல்லும் போது அதுல இருக்கக்கூடிய ஆபத்துகள் தெரியாது. தண்ணியை எப்ப தொட்டாலும் கையில தொட்டு அப்படியே அல்ற தொழிலாளி இருக்கார் இல்லையா, அவருக்கு ஆசிட்டுக்கும் அதுக்கும் முதல்ல போனோன்னு வித்தியாசம் தெரியாது. ஆனா அதை சொல்லி கொடுப்பாங்க. இந்த மருந்து இது வெடி விபத்து என்று சொல்லுகிற போது தான் கையாளுவதால் தான் இதெல்லாம் நடக்குது என்று புரிகிற அளவுக்கான அதை சொல்லி கொடுக்கணும்ல. இப்ப நான் அவர்கிட்ட கேட்கறது என்னன்னா, மத்திய அரசாங்கம் ஒரு இது பயிற்சிக்கான ஏற்பாட்டை செய்ய முடியும். இதற்கு அவரிடம் விளக்கத்தை கேட்கலாம். திரு மாணிக் தாக்கூர், இப்போ கடந்த 30 நாட்களுக்குள்ளாக 42 உயிர்கள் பறிபோயிருக்கின்றன. தாமதிக்கும் ஒவ்வொரு வினாடியும் தீபாவளி நெருங்க மிக அச்சமாக இருக்கிறது. கால தாமதப்படுத்த முடியவே முடியாத விஷயமாக இருக்கிறது. இது மத்திய அரசு விரைந்து செய்ய வேண்டும். உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை தெளிவா சொல்லுங்க. அது இதுல ரொம்ப முக்கியமானதுங்கிறது சகோதரர் சொன்னதும் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். ரொம்ப முக்கியமானதுங்கிறது மனித உயிர்கள், இவங்களோட வாழ்வாதாரம், இந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரம். இங்க விவசாயம் இல்லாதனுடைய விளைவா தண்ணீர் பிரச்சனை, மிகப்பெரிய தண்ணீர் பிரச்சனை இருக்கிற விளைவா இந்த தொழில் அங்க வந்திருக்கு. தீப்பெட்டி தொழிலும் பட்டாசு தொழிலும் ஒரே டயத்துல இந்த பகுதியில் வளர்ந்துருக்கு. ஆனா தீப்பெட்டி தொழில 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விபத்துக்கள் இப்ப இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, தீப்பெட்டி தொழில எந்தெந்த பகுதியில மிகப்பெரிய விபத்து நடந்து உயிர் இழப்புக்கு காரணமா இருந்துச்சோ, அதாவது மிக்சிங் டிப்பிங் 2 இது சொல்றாங்க ப்ராசஸ், அந்த 2 ப்ராசஸும் மெக்கனைஸ்ட் ஆயிடுச்சு. அதாவது என்ன கேட்டீங்கன்னா, இப்ப அதுல மிஷின் அதை பண்ணுது. மற்ற பேக்கிங் மற்ற மாதிரி வேலைகள் தான் மனிதர்கள் செய்யறாங்க. அது மாதிரி பட்டாசு தொழிலும் பாதுகாப்பான முறையில் செய்யறதுக்கு முதல்ல நம்ம முயற்சி பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் சகோதரர் சொன்ன மாதிரி மற்ற தொழில்கள் கொண்டு வரணுங்கிறது ரொம்ப முக்கியமா இருந்தாலும் அதற்கு முதலீடு தேவைப்படும். அப்புறம் அந்நிய முதலீடுன்னு போவோம். அப்புறம் அந்நிய முதலீடுன்னா அதுக்கு வேற எஃப்டிஐக்கு வேற பேச்சு வரும். அது வேற விதமா இந்த டிஸ்கஷனே வேற மாதிரி கொண்டு போவோம். இந்தியாவுல இப்ப நீங்க கடைசியா இங்கிலாந்துல இருந்த தொழிற்சாலையை வாங்கியது நம்ம ஊரு டாடா கம்பெனி இல்ல, மாஸ் ப்ரொடக்ஷன்ல வந்ததுல நீங்க அந்நிய முதலீடுன்னு மட்டும் அந்நிய முதலீடுன்னு யோசிக்கிறீங்க. அதோட என்னுடைய கேள்வியும் சேர்த்துக்கிறேன் திரு மாணிக் தாக்கூர். இந்த பரந்துபட்ட பாரதத்தின் தென்புலத்தில் ஒரு கோடியில ஒரு பகுதியில 2 லட்சம் தொழிலாளர்கள் தங்களுடைய உயிர்களை பணயம் வைத்து இந்த தொழிலை செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு உணர்வு மத்திய அரசுக்கு இருக்கிறதா?
இல்ல இருக்கு இல்லாமல் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் இதற்காக இதனுடைய கவனத்தை கொண்டு வந்திருக்கிறோம். பிரதமருடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கோம். அதற்காக அடுத்தடுத்த நடவடிக்கைகள் அதான் சொல்ல விட்டீங்கன்னா தான் நாங்கள் சொல்ல முடியும். இப்ப என்னட்டா இதே தொழில்கள் குஜராத்திற்கு மாற்ற முதலாளிகள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். குஜராத் அரசாங்கம் இதற்காக தனியாக ராஜ்கோட்டுக்கு பக்கத்தில் சௌராஷ்டிரா ஏரியாவில் தனியாக இடம் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். நம்மை பொறுத்த மட்டும் இந்த தொழிலை மூடுவது இந்த மக்களுக்கு செய்யும் மிகப்பெரிய உதவியாக இருக்காது. இந்த தொழிலை பாதுகாப்பான தொழிலாக மாற்ற வேண்டும். இதுதான் என்னுடைய கருத்து. இதற்கு விஞ்ஞானத்தினுடைய அறிஞர்களுடைய விஞ்ஞானிகளுடைய முக்கியமாக கெமிக்கல் இன்ஜினியர்களுடைய உதவி தேவை. இதற்கு முன்னதாக மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த திரு பாலாஜி அவர்களுடைய உதவியோடு சேர்ந்து கடந்த முறை நாங்கள் சென்னை ஐஐடியோடு இதற்காக ஒரு முயற்சியை மேற்கொண்டோம். ஆனால் அது மெட்டீரியலைஸ் ஆகவில்லை. ஆனால் இப்பொழுது நடந்திருக்கின்ற விபத்திற்கு பின்னாலே மத்திய அரசினுடைய அறிவியல் துறை அமைச்சர் அஸ்வினி குமார் அவர்களை சந்தித்து அவர் இதற்காக குழு அனுப்பி கடந்த ஒரு மாதத்திற்குள்ளாக இதற்காக ஒரு அறிக்கை தயார் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் செயலாளருக்கு. இதற்கான நடவடிக்கை தொடர்கிறது. ஆனால் நீங்கள் சொன்னதை போல இந்த பகுதியினுடைய வாழ்வாதாரம் இது ஒன்று. இரண்டாவது, எனக்கு முன்னாலே பேசிய சகோதரர் சொன்னபடி சட்டத்திலே பல நடைமுறைகள் இருக்கின்றன. ஆனால் அவை நடைமுறைகள் நடைமுறைப்படுத்துவதில்லை. இதுதான் பிரச்சனை. சட்டத்திலே பல விதிகள் இருக்கின்றன. விதி மீறல் தான் இங்குள்ள பிரச்சனையே. விதியை அமல் செய்ய வேண்டிய அளவிற்கு அதிகாரிகள் இல்லை என்பதும் அதிகாரிகளுடைய மெத்தனமான போக்கும் மிக முக்கியமான காரணம். இதில் மிக மிக முக்கியமானது நான் பிரதமரிடம் கூறியது, நேர்மையான அதிகாரிகள் தேவை. இதற்கு தலைவர்களாக இருக்க போவர்களும் சரி, மாவட்டத்தில் இருப்பவர்களும் சரி, காவல்துறையில் இருப்பவர்களும் சரி, நேர்மையான அதிகாரிகளாக இருந்தால் தான் இதை நடைமுறைப்படுத்துமே ஒழிய நேர்மை இல்லாத அதிகாரிகள், ஊழல் அரசியல் அதிகாரிகளை அனுப்புவீர்கள் என்றால் அது இதை போல பல விதமான தவறுகள் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஒருவரை நீங்க என்னன்னா போன தடவை பேசும்போதே என்னன்னா இங்க அந்த சிவகாசி மருத்துவமனை மேம்படுத்துவது சம்பந்தமாக ஒரு விவாதம் வந்தது. மாநில அரசாங்கம் இதுவரை செய்யல அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு. நீங்க அதனுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் நீங்க கொஞ்சம் முயற்சி எடுத்து அதை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசிடமிருந்து கொஞ்சம் முயற்சி செஞ்சு அதை கூட செய்யலாமே. அதுக்கு ஒரு முயற்சி செய்யுங்களேன். இல்ல ரெண்டு விதம், அதாவது ரொம்ப சகோதரர்களுக்கு ரொம்ப நன்றி. அதாவது 3 விதமா நான் இப்ப அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒன்னு, இந்த தொழிலை பாதுகாப்பதற்கு அறிவியல் பூர்வமான மாற்றங்களை கொண்டு வருவது. இரண்டாவது, இந்த பகுதியிலே ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கொண்டு வருவதற்காக குலாம் நபி ஆசாத் அவர்களை நாராயணசாமி அவர்களோடு சென்று பார்த்திருக்கிறேன் கடந்த வாரம். அதே போலவே இன்று ஜெயராம் ரமேஷ் அவர்களை சென்று பிரதமர் சாலை திட்டத்தினுடைய அடிப்படையிலே தமிழ்நாட்டிற்கான திட்டம் இன்று 28ஆம் தேதி கூட்டம் நடந்தது. செயலாளர் பழனியப்பன் அவர்களும் வந்திருக்கிறார். மாநில அரசினுடைய செயலாளர் அவர்கள் பிரதமர் சாலை திட்டத்தின் அடிப்படையில் எந்தெந்த கிராமங்களுக்கு, இங்கு இருக்கின்ற ஊரக பகுதிகளில் இருக்க கிராமங்களுக்கு சாலை வசதி அமைப்பதற்காக ஏறக்குறைய 49 கோடி ரூபாய்க்கான திட்டத்தை கொடுத்திருக்கிறோம். அதற்கான நிதி வரும் என்று ஜெயராம் ரமேஷ் அவர்களும் உறுதியளித்திருக்கிறார். இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் மிக முக்கியமாக நான் கூறுவது என்றால் இது வாழ்வாதார பிரச்சனை. மக்களுடைய வாழ்வாதாரமும் பாதுகாப்பும் ரொம்ப முக்கியமானது. முதலிலே பாதுகாப்பு, இரண்டாவது வாழ்வாதாரம். இந்த வாழ்வாதாரத்திலே மகாத்மா காந்தி தேசிய வேலை வாய்ப்பு திட்டம் வந்ததற்கு பின்னாலே தான் இந்த பகுதியினுடைய மக்களுடைய அவர்களுடைய பார்கெனிங் பவர் என்று சொல்வார்களே, அவர்களுடைய கூடியிருக்கிறது. இப்பொழுது 300 ரூபாய் 400 ரூபாய் என்பதெல்லாம் வாங்க அவர்களுக்கு தகுதியுடையவராக மாற்றியது 100 நாள் வேலையினுடைய மிக முக்கியமான விஷயம். இதே நேரத்தில் இந்த பகுதியினுடைய இந்த பாதுகாப்பான தொழிலாக மாற்ற வேண்டியது இது அதிகாரிகளுடைய கடமையாக இருக்கும். இது தொழில் அதிபருடையவர்களுக்கும் அவர்களுடைய கடமையாக இருக்க வேண்டும். எங்களை போன்ற மக்கள் பிரதிநிதியாக இருப்பவர்கள் அதற்கு ஒரு கேட்டலிஸ்டாக, ஒரு எனேபிளர்ஸாக இருக்க முடியும் என்று. திரு சித்தையன், ஒரு இடைவேளைக்கு பிறகு உங்களிடம் மீண்டும் நான் இருக்க முடியும் என்று நம்புகிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும். எந்த விஷயங்களும் இந்த அரசாங்கத்திடம் நேர்பட பேசு தொடர்கிறது. திரு சித்தையன், மாணிக் தாகூர் அவர்கள் சொன்னது போல இது நாகரீகமயமாக்கப்பட்டால், இது நவீனமயமாக்கப்பட்டால் இந்த தொழில் இது போன்ற உயிரிழப்புகள் குறையும். ஆனால் அதற்கு
அரசாங்கங்கள் மூலம் செய்யும் பொழுது எத்தனை நாட்கள் ஆகும் என்பது தெரியாது என்பதுதான் இந்தியாவின் நிலைப்பாடு. அதுவரை விட்டுக் கொண்டிருந்தால் பல உயிர்கள் போய்விடும். அத்தனை தொழிற்சாலைகளையும் உடனடியாக முடக்குவதென்றால் பசியினாலேயே இந்த உயிர்கள் எல்லாம் பறிபோகும். அதுவும் நிச்சயம். எப்படியோ அவர்கள் உயிரிடுவது ஒன்றுதான் வழியாக இருக்கிறது. இந்த 23 நாட்களுக்குள்ளாகவே ஒரு 42 உயிர்கள் போயிருக்கின்றன. 3 விபத்துகள் நடந்திருக்கின்றன. உயிரிழப்புகளை ஏற்படுத்திய விபத்துகள் 2. மீண்டும் அனைவரும் விரல்களை நீட்டுவது அதிகாரிகளைத்தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதிகாரிகள் இதுல விரைந்து செயல்பட்டிருந்தால் இந்த விபத்து தவிர்க்கப்பட்டிருக்குமோ? இதில் அதிகாரிகளை மட்டும் குத்தம் சொல்லி புண்ணியம் இல்லை. அரசாங்கத்தினுடைய மாவட்ட நிர்வாகமாகட்டும் மற்ற துறைகளாகட்டும் அதிகாரிகள் மட்டுமே இல்லை. இன்னைக்கு நடந்த விபத்துல உரிமமே இல்லை. அது மாதிரி 300 தொழிற்சாலைகள் அங்க இருக்குது. அந்த மாவட்டம் முழுமைக்கும் 300 சொல்றாங்க. அதை விட ஜாஸ்தியா இருக்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நேரில் வந்து பார்த்து கொண்டிருக்க முடியாது. தொழிலாளர்களுக்கு பயிற்சி பார்க்கணும். ஏங்க, ஆமா, அதிகாரிகள் தான் பார்க்கணும். அதுல வந்து காவல்துறையும் வருவாய்த்துறையும் தான் இதை பார்த்துருக்கணும். அவங்க 2 துறைக்கு தான் இதுக்கு பொறுப்பு இருக்கு. மற்றவங்க யாரும் உள்ள போக முடியாது. ஏன்னா தொழிற்சாலைகள்ல வீடு, அதோட அங்க உள்ளூர் ரெசிஸ்டன்ஸும் வரும். உள்ளூர் போனா 100 பேர் கூடிடுவாங்க, வன்முறை வெடிக்கும், அதிகாரிகளை தாக்குவாங்க. அதனால இதை வந்து முதல்ல இந்த தொழிற்சாலைகளை மூடணும். அரசாங்கத்துக்கு நடவடிக்கை எடுக்கணும். பதிவு பெறாத உரிமம் இல்லாத தொழிற்சாலைகள்லாம் மூடணும். ஓட்டு வங்கி அரசியலுக்காக அதை மூடாம இருந்தாங்கன்னா இது மாதிரி தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். அடுத்தது தொழிலாளர்களுக்கு போர்க்கால அடிப்படையில் பயிற்சி கொடுக்கணும். 2 மாசம் தொழிற்சாலைகள்லாம் மூடி இருக்கும். பட்டாசு இந்த தீபாவளிக்கு அப்புறம் அந்த 60 நாள் இடைவெளியில போர்க்கால அடிப்படையில் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் நிதி ஒதுக்கி நிபுணர்களை வச்சு அங்க பயிற்சி கொடுக்கணும் தொழிலாளர்களுக்கு. சாப்பாடு யார் போடுறது சார்? இதுதான் என்னுடைய சாப்பாடு அரசாங்கம் கொடுக்கணுங்க. 60 நாளைக்கு சாப்பாடு கொடுக்கணும். அவங்களுக்கு ரேஷன் கொடுக்கணும், அல்லது ஒரு ஊதியம் கொடுக்கணும், ஒரு பிழைப்பகுதி மாதிரி கொடுக்கணும். ஒரு குடும்பத்தில் 2 பேர் 3 பேர் 3 பேருக்கு கொடுக்கணும். எல்லாருக்கும் பயிற்சி கொடுக்கணும். பயிற்சியில் அதாவது அவர் சொன்ன ஒரு கருத்து வந்து ஏற்புடையதுதான். எல்லாத்துக்கும் அனைவருக்கும் பயிற்சி கொடுக்கணுங்கிறது வந்து ஏற்புடையதுதான். ஆனா வந்து தொழிற்சாலைகள் அனைத்தையும் வந்து உடனே மூடிடணுங்கிறது வந்து ஏற்புடையது கிடையாது. ஏன்னா தொழிற்சாலைகளை நம்பிதான் அந்த தொழிலாளர்கள் இருக்காங்க. மூடலைன்னா உயிர் போயிருமே. அதாவது வந்து சேஃப்டி மெஷர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும். அதாவது கவர்மெண்ட் வந்து என்ன பார்க்கலன்னா, இப்ப இந்த 39 பேர் முதலிப்பட்டியில இறந்த விபத்துக்கு அடுத்து கவர்மெண்ட் வந்து போர்க்கால அடிப்படையில் வந்து நிறைய ஃபேக்டரியோட லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 150 ஃபேக்டரி லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க. வரிசையா ஆய்வு பண்ணி நிறைய ஃபேக்டரி என்ன பண்றாங்கன்னா ப்ரொடக்ஷனே நிறுத்திட்டாங்க. பேருக்கு, அதாவது லைசன்ஸ் கேன்சல் ஆயிருங்கிறதுக்காக பேருக்கு வந்து ஒரு 4 பேர் 5 பேரை வச்சு வேலை வாங்கிட்டு சின்ன சின்ன இதுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர அவங்க வந்து நிறைய தொழிலாளர்கள் வந்து வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. அது மாதிரி அனுப்பப்பட்ட தொழிலாளர்கள் எங்க போவாங்கன்னா இது மாதிரியான குடிசை தொழில்களுக்கு தான் போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாழ்றதுக்கு வழி இல்லை, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்கிறது போது வந்து உயிரை பத்தி அவங்களுக்கு வந்து பயம் இருக்காது. அப்படிங்கிற போது வந்து இதை மூடுங்கிறது வந்து அட்வைசபிள் கிடையாது. அதே சமயம் பயிற்சி கொடுக்கணும், கண்டிப்பா பயிற்சி கொடுக்கணும். அதே சமயம் வந்து அரசாங்கம் வந்து வந்து என்ன எடுத்துக்கணும்னா, அதாவது இந்த பிரச்சனையோட வந்து உண்மையிலேயே தீர்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்னா இவங்க அனைவருக்குமே வந்து பயிற்சி அளிக்கணும். அதே சமயம் வந்து அவங்களுக்கான உதவித்தொகைகளை முதலாளிகளையும் கொடுக்க வைக்கணும். அவங்க அந்த ஃபேக்டரி மூடி இருக்குன்னா அதுக்கான தொழிலாளர் சட்டப்படி அந்த ஃபேக்டரி மூடி இருக்கான என்னென்ன பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு போய் சேரணுமோ அதை வந்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்ப முதலிப்பட்டி நடந்த விபத்துலயே இவங்க வந்து அதாவது அரசாங்க கவர்மெண்ட் வந்து 2 லட்சம் ரூபாய் இறந்தவங்களுக்கு கொடுத்தது, கேரளா கவர்மெண்ட் கொடுத்தது, இது மாதிரி மம்முட்டி எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாரு. இது மாதிரி நிறைய சங்கங்கள் வந்து அமுதானமை இப்படி நிறைய பேர் உதவி பண்ணாங்க. ஆனா வந்து அந்த முதலாளி என்ன பண்ணாரு? அந்த முதலாளி அந்த தொழிலாளர் சட்டப்படி தர வேண்டிய உதவி என்ன செஞ்சாருங்கிறது வந்து ஒரு கொஸ்டினா தான் இருக்கு. கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கான உதவித்தொகைகளை வந்து கண்டிப்பா வந்து அவங்களுக்கு பண்ணணும். ஏன்னா கவர்மெண்ட் இதை கன்சிடரே பண்றது கிடையாது.